Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹூ ஹாஸ் பிரசன்டட் 7 கன்சிக்யூட்டிவ் பட்ஜெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் அவங்க தான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பெஸ்ட் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக பட்ஜெட்ஸை பிரசென்ட் பண்ணது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொரார்ஜி தேசாய் 10 பட்ஜெட்ஸ் பிரசென்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது சிதம்பரம் 9, பிரணாப் முகர்ஜி 8, நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்தோம்னா 7th பட்ஜெட் இன்னைக்கு பிரசென்ட் பண்றாங்க. சரியா? சோ செகண்ட் கொஸ்டின், பூசங்க் வெப் போர்ட்டல் which was recently launched provides information about அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் இந்த போர்ட்டல் தரப்போகுது. சரியா? அடுத்தது, which country has recently launched a new earth observation satellite காஃபன் 1105 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சேட்டலைட்டை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? புரியாத பேரா இருந்தாலே சைனாவா தான் இருக்கும். சரியா? அடுத்தது, who is the lead author of the economic survey of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பட்ஜெட் பிரசென்ட் பண்றதுக்கு முன்னாடி நாள் எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுல இந்தியாவோட எக்கானமி லாஸ்ட் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை டிராஃப்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிற இவர் தான். ஓகேவா? இவர் தான் இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசரா இருக்காரு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், இன்டர்நேஷனல் டைகர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜூலை 29. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.